பின்னர் அவர்களின் ஒரு சடங்கு நடந்தது, அதாவது ஃபியூனரல் சர்வீஸ், பெய்ரூட்டில் உள்ள ஒரு பெரிய ஸ்டேடியமில். ஏறக்குறைய 10,000க்கும் அதிகமான மக்கள் நிரம்பியிருந்தனர். அந்த நிகழ்வின் போது டெட் பாடியை எடுத்து வரும் நேரத்தில் இஸ்ரேலின் 7 ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் மிகவும் குறைந்த உயரத்தில் பறந்தன. F-35 மற்றும் F-14 விமானங்கள் அதன் மேலே குரூப்பாக பறந்தன. பின்னர் சோலோ ஃப்ளையிங் நடத்தின. பயந்து போனார்கள். இந்த 10,000 பேருக்குள் ஈரானின் மூத்த அதிகாரிகள் மற்றும் டிப்ளமேட்ஸும் இருந்தனர். அதேபோல் ஈரான் படையில் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டன் உள்ளே மூத்த படைத்துறை அதிகாரிகளும் இருந்தனர். அவர்கள் அனைவரும் இந்த சத்தத்தை கேட்டு ஸ்டேடியமின் உள்ளே ஓடி சென்றனர். காரணம், பாம்பு வீசப் போகிறார்கள் என்று பயந்தார்கள். ஹெஸ்பொல்லா, ஹமாஸ் ஈரானியன் ஃபேன்ஸை எவ்வளவு பயப்படுத்துகிறார்கள் என்பதை பாருங்கள். அவர்கள் எவ்வளவு பயத்தில் வாழ்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஃப்ளைட் ஒரு சிறிய த்ரெட் மட்டுமே நடத்தியது.